டொமைன் நேம்னா என்ன, ஹோஸ்ட் நேம்னா என்ன, ஹோஸ்ட் நேம் பார்க்க போகிறோம். இந்த ஹோஸ்ட் நேம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போது ஐபி அட்ரஸ் பற்றி கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐபி அட்ரஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணுற எந்த டிவைஸாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும், லோக்கல் ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் எல்லா டிவைஸ் கூடயும் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு 10 டிவைஸஸை நம்ம சுற்றி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒய்ஃபை வச்சுருக்கோம், ப்ளூடூத் வச்சுருக்கோம், லேப்டாப் வச்சுருக்கோம், டெஸ்க்டாப் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆகும்ல, இந்த ஐபி அட்ரஸ் எதோட இது அது மாதிரி கொஞ்சம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு நிக் நேம் வச்சுட்டா அது ஈஸியாக டக்குன்னு இப்போ மேஜிக் 5G அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே நம்ம ஒய்ஃபை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ளூடூத்துக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸுக்கு ஒரு நிக் நேம் செட் பண்ணுறோம். பிடி ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர், இதோட ஸ்பீக்கரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நிக் நேம் கொடுப்பாங்க. இதை வந்து ஹோஸ்ட் நேம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் டொமைன் நேமும் ஆன்லைன் ஓரியன்டாக வரும். இது எப்படின்னா, ஒரு வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ லோக்கலில் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை ஒரு டொமைன் டிஎன்எஸ் மூலயமா டொமைன் நேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அது ஒரு யூஆர்எல்லாக ஜென்ரேட் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு webonset.com போட்டோம்னா என்னோடய வெப்சைட் வருது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இந்த webonset.com போட்ட உடனே அந்த ஐபி அட்ரஸை போயிட்டு கால் பண்ண பின்னாடி அந்த ஐபி அட்ரஸ் தான் டைரெக்டாக அந்த வெப்சைட்டை கால் பண்ணி ஓப்பன் ஆகும். இது மாதிரி தான் மெத்தட் நடக்கும். இது எந்த மாதிரி பிரிக்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது, வெப்பான்செட்ன்றது வந்து செகண்ட் லெவல் டொமைன், அதாவது எஸ்எல்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணோம்னா ஜஸ்ட்டு சர்ச் ரிசல்ட்டாக தான் கிடைக்கும். இதுவே காம் அப்படின்னா டாப் லெவல் டொமைன், .com இருக்கலாம், .org இருக்கலாம், .edu அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டாக இருந்தால் GOV ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட டொமைனை குறிப்பிடுறதுக்காக இந்த மாதிரி வைப்பாங்க. இதுவே webonset.com அப்படின்னு போட்டோம்னா டேரெக்டாகவே என் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதுக்கு தான் டாப் லெவல் டொமைன் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரியாரிட்டி அந்த .comக்கு தான் அதிகமாக ப்ரியாரிட்டி இருக்கும். வெப்பான்செட்ன்றது செகண்ட் லெவல் டொமைன்றதுனால அது வந்து ஜஸ்ட் ஒரு சர்ச் ரிசல்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா தவிர அது டேரெக்டாக வெப்சைட் ஓப்பன் பண்ணாது. இதுதான் சிம்பிளாக டொமைன் நேமுக்கும் ஹோஸ்ட் நேமுக்கும் இருக்கிற சின்ன விஷயம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஹோஸ்ட் நேம்ன்றது வந்து ஒரு ஐபி அட்ரஸை ஒரு நிக் நேம், ஐபி அட்ரஸ்க்கு ஒரு நிக் நேம் லோக்கலாக வச்சுக்கிறோம். இதே டொமைன் நேம்னா ஆன்லைனில் ஒரு நிக் நேம் மாதிரி வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். நான் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.